நியூஸ்18 தமிழ்நாட்டின் 2 மணி செய்திகள் வழங்குவதற்காக நான் பத்மபிரியா ஸ்ரீமாலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 6,26,74,000 வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். ஆண்களை விட 10 லட்சம் பெண் வாக்காளர்கள் அதிகம். இயேசு அழைக்கிறார் அமைப்பின் தலைவர் பால் தினகரனுக்கு சொந்தமான 28 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினரிடமும் கோவையில் விசாரணை. நேர்வழியில் முதல்வரானதாக ஸ்ரீபெரும்புதூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அண்ணாவுக்காக ஓட்டு வாங்கி சூழ்ச்சி செய்து கருணாநிதி முதல்வரானதாகவும் குற்றச்சாட்டு. கூட்டணி கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட நிர்பந்திக்கவில்லை. போடியில் நடைபெற்ற மக்கள் கிராம சபை கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேச்சு. திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு. 550 காளைகள், 450 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. அமெரிக்க அதிபராக இன்று பதவியேற்கிறார் ஜோ பைடன். துணை அதிபராகிறார் தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ். தமிழகத்தில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் 10 லட்சம் பேர் கூடுதலாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அலுவலகம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மாநிலத்தில் 6,26,74,446 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண்கள் 3,08,38,473 பேர், பெண்கள் 3,18,28,727 பேர், மூன்றாம் பாலினத்தவர் எண்ணிக்கை 7,246. இறுதி வாக்காளர் பட்டியலில் ஆண்களை விட கூடுதலாக 10 லட்சம் பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் 6,94,845 வாக்காளர்கள் உள்ளனர். குறைந்த வாக்காளர்களை கொண்ட சென்னை துறைமுகம் தொகுதியில் 1,76,272 வாக்காளர்களே உள்ளனர். இந்த தேர்தலில் 8,97,694 பேர் முதல் முறை வாக்காளர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஆண்கள் 4,80,953, பெண்கள் 4,16,423. வேட்பாளர் பட்டியலை elections.tn.gov.in என்கிற இணையதளத்தில் காணலாம். 2021 ஆண்டு ஜனவரி 1 தேதியுடன் 18 வயது பூர்த்தியடைந்தவர்களின் பெயர் இறுதி வாக்காளர் பட்டியலில் இல்லாவிடில் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிலும் www.nvsp.in என்கிற இணையதளம் வழியாகவும் வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் தொடர்பாக சந்தேகம் இருந்தால் 1950 என்ற இலவச எண் மூலம் மாவட்டங்களில் உள்ள தொடர்பு மையங்களை அணுகலாம். சென்னையில் உள்ள தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்தை 1800-4252-1950 என்ற எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம். நீர் மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் நியூஸ்18 ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பாணியின் ஒரு பகுதியாக வருகின்ற 26 தேதி நடைபெறவிருக்கும் வாட்டர் தானை முன்னிட்டு டெல்லியை சேர்ந்த சிறுவர்கள் கூறியிருப்பதை தற்போது பார்க்கலாம். Water is the precious gift given by God to us. But many parts of our country are facing severe shortage of water. What's the reason behind that? That reason is our own carelessness. Water conservation starts at home, and the measures are very simple to implement and make habits. Always turn off the faucet while brushing. Use bucket and mugs instead of shower heads. Use washing machine only on full load. Use gravity filters to purify water instead of RO purifier, as it wastes a lot of water. Let's join each other's hand and be the part of Mission Pani, which believes that each one of us has the power to make changes. हमको बचानी है ये जिंदगानी.
முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி சூழ்ச்சி செய்து முதலமைச்சரானதாக காஞ்சிபுரத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் முன்னதாக ராமானுஜர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து யானைக்கு உணவு வழங்கிய முதலமைச்சர் அதனிடம் ஆசையும் பெற்றார். அதையடுத்து பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கான கட்சி திமுக இல்லை எனவும் அது அவர்களது வீட்டு மக்களுக்கான கட்சி என்றும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அல்ல என்ற ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கும் விளக்கம் அளித்தார். மக்களால் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடியும். நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்க முடியும். பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எந்த கட்சி கிடைக்குதோ அந்த கட்சி சேர்ந்தவர் தான் அதுல தலைவராக தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் ஆக முடியும். நேரடியாக யாரும் மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக முடியாது என்பதை திரு ஸ்டாலின் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி மறைந்த கருணாநிதி எப்படி முதலமைச்சர் ஆனாரோ அதே பாணியில் தான் தானும் முதலமைச்சர் ஆனதாகவும் கூறினார். இந்த மாவட்டத்தில் பேர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு உழைத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். துரதிருஷ்டவசமாக அவர் மறைந்தார். அப்பொழுது திரு கருணாநிதி அவர்கள் சூழ்ச்சி செய்து முதலமைச்சராக வந்தார். உங்களுடைய தந்தை நேரடியாக முதலமைச்சராக வரவில்லை. பேர் அண்ணாவுக்கு தான் ஓட்டுகளை போட்டார். மக்கள் அன்றைய தினம் தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி பேர் அண்ணாவுக்கு இருக்கின்றது. அந்த அண்ணாவர்களுக்கு தான் முதலமைச்சராக வேண்டும் என்று வாக்குகள் அளித்தார். திரு கருணாநிதிக்கு அல்ல. அதே உங்களுடைய தந்தை எப்படி முதலமைச்சர் ஆனாரோ அதே போலதான் இந்த எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர். இதனிடையே காஞ்சிபுரம் தேரடி பகுதியில் முதலமைச்சர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது அருகே மசூதியில் இருந்து பாங்கு ஒலி கேட்டது. அதையடுத்து தனது பேச்சை நிறுத்திய முதலமைச்சர் பாங்கு ஒலி நிற்கும் வரை அமைதி காத்து பிறகு தனது பரப்புரையை தொடர்ந்தார். ஜெயலலிதா இருந்தபோது சசிகலாவுடன் எல்லோரும் உறவாக இருந்ததாகவும் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியே தொடர வேண்டும் எனவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருக்கிறார். மதுரை ஆரப்பாளையத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என கூறினார். எல்லாரும் தான் உறவோடு தான் இருந்தான். அதை பத்தி எல்லாம் இல்லை. நீ நாங்க மட்டும் உறவோடு நீ அப்படி ஒரு மதியோடி ஒரு குறுக்கு சால் ஓட்டுறாரு. குறுக்கு ஓட்டு எல்லாரும் உறவோடு தான் இருந்தான். என் தாய் பின்னால் இருக்கும்போது எல்லோரும் உறவாகத்தான் இருந்தோம். இன்னைக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். அம்மாவுடைய அரசு தரமாக இருக்க வேண்டும். அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும். ஒட்டுமொத்தமாக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் தான் மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டும். அம்மாவுடைய அரசு மூன்றாவது முறையாக அமைய வேண்டும். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடைபெற்று வருகிறது. நேற்று முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பள்ளிகளுக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், தகவல்கள். அதாவது நேற்றைய தினம் கடந்த 10 நாளுக்கு பிறகு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதனை தொடர்ந்து பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்கனவே அரசு வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்படுகின்றது. அதே போல மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். அதே போல வகுப்புகளுக்கு 25 மாணவர்களுக்கு மிகாமல் அமர வைக்கப்பட வேண்டும். போதிய சமூக இடைவெளியை பின்பற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதே போல மாணவர்களுக்கு
உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில் துத்தநாக மாத்திரை வழங்கப்படுகின்றது. அதே போல மல்டிவிட்டமின் மாத்திரைகளும் வழங்கப்படுகின்றது. இந்த நிலையில் தற்பொழுது மாணவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நோய் பரவலை முன்னரே கண்டறியும் வகையில் பள்ளிகளுக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த கோவிட் பரிசோதனை செய்யும் பணி தற்போது துவக்கப்பட்டுள்ளது. அதாவது சுகாதாரத்துறை சார்பில் பள்ளிகளுக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த கொரோனா பரிசோதனை செய்யப்படுகின்றது. அதன் மூலமாக இந்த நோய் பரவலை முன்கூட்டியே கண்டறிந்து இந்த பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டு தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பள்ளிகளில் நேரடியாக இந்த கொரோனா பரிசோதனை நடைபெற்று வருகின்றது. நன்றி கீதன், விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதல்வரானார் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். திமுக சார்பில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரண்மனைப்புதூர் ஊராட்சியில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட நிலையில் அப்போது பேசிய ஸ்டாலின், இந்த தொகுதிக்கான எம்எல்ஏவான ஓ பன்னீர்செல்வத்தை எப்போதேனும் பார்த்திருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சித்த ஸ்டாலின், இனி பழனிசாமி அல்லது இபிஎஸ் என்று அழையுங்கள் என கூறினார். ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறிய ஓபிஎஸ் இதுவரை அது என்ன மர்மம் என கூறவே இல்லை என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தை யார் விட்டாலும் தான் விடப்போவதில்லை என்றும் ஸ்டாலின் கூறினார். அதோடு 27ஆம் தேதி சசிகலா வெளியே வந்த பிறகு ஓபிஎஸ் இதே பதவியில் இருப்பாரா என்று கூட தெரியாது என்றும் தெரிவித்தார். அரசியல்ல ஒரு சிலருக்கு பெரிய லக்கெல்லாம் கிடைக்கும், லக்கெல்லாம் அடிக்கும். அது மாதிரி லக்கில் வந்தவர் ஒரு முறை இல்ல 3 முறை முதலமைச்சர் இருந்துட்டாருங்க. அவரு 3 முறை முதலமைச்சர் வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல. 3 முறை முதலமைச்சர். கலைஞர் கிடைச்சது, ஜெயலலிதா கிடைச்சது, எம்ஜிஆர் கிடைச்சது வேற. இப்ப இவருக்கு 3 முறை முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சது. அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சவருக்கு பன்னீர்செல்வம் தான். கட்சியின் தற்போதைய வளர்ச்சிக்கேற்ப தொகுதிகளை கேட்போம் என்று பாமக தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இடஒதுக்கீடு பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பிறகு கூட்டணி குறித்து ராமதாஸ் அறிவிப்பார் என்றார். 3வது பெரிய கட்சியா 2016 தேர்தல் நிரூபிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு எங்க கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குது. அதுக்கு தக்கவாறு தான் இருக்கும். இடஒதுக்கீடு முடிஞ்ச பிறகு கூட்டணி இருக்கா எப்படிங்கறத மருத்துவரைய முடிவு பண்ணுவார். அப்பதான் அதை பத்தி பேச முடியும். நீர் மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் நியூஸ் 18 ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பாணியின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் வாட்டர்தானுக்கு பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. அவற்றுள் ஒரு சிறப்பு குரல் இதோ. स्वच्छता और पानी. Pledge to use water mindfully every time, every day, and encourage others to do the same. We are made of water. Water is life itself. Water is health, water is hygiene, water is safety, and water is future. I also pledge to support water conservation efforts and water equality and work towards a day no one has to struggle for water. हमको बचानी है ये जिंदगानी. இயேசு அழைக்கிறார் என்ற மத பிரச்சார அமைப்பின் கல்லூரி நிர்வாகிகளின் வீடு உள்ளிட்ட 28 இடங்களில் வருமான வரித்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறது. சோதனையின் பின்னணி என்ன? வெளிநாட்டு முதலீடுதான் சோதனைக்கு காரணமா? தெரிந்து கொள்ளலாம். Jesus calls and God bless you. I, Jesus Christ, have come to give you life. પરંતુ હું ઈસુ ખ્રિસ્ત એટલા માટે આવ્યો કે તને જીવન મળે. I will make you live. અને હું તને જીવાડીશ. I will drive the devil out. இப்படி கூட்டப்பட்ட கூட்டங்களாலும் வெளிநாட்டு முதலீடுகளாலும் சோதனையில் சிக்கி உள்ளது இயேசு அழைக்கிறார் அமைப்பு. My dear friends, I want to welcome you to the Jesus Calls Prayer Tower. Yes, indeed, it's a place of hope where you can pour out your heart. 28 இடங்களில் 300 அதிகாரிகள் சோதனையை தொடங்கியுள்ளனர். நடப்பது என்ன? நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் டிஜிஎஸ் தினகரன். இவர் 1960ஆம் ஆண்டுகளில்
சாதாரண மத பிரச்சார கூட்டங்களை நடத்தி உருவாக்கியதுதான் இயேசு அழைக்கிறார் அமைப்பு. இந்த மத பிரச்சார அமைப்பு 20 ஆண்டுகளில் பல்கலைக்கழகம் துவங்கும் அளவிற்கு பிரபலம் அடைந்தது. இயேசு அழைக்கிறார் நிறுவன தலைவராக இருந்த DGS தினகரன் 2008ஆம் ஆண்டு இறந்த பின் அவரது மகன் பால் தினகரன் நிர்வாகியாக இருந்து கவனித்து வருகிறார். 2020ஆம் வருடம் நல்ல நன்மைகளின் ஆரம்பத்தின் வருடமாக இருக்க போகிறது. 2020 is going to be the new beginning of goodness in your life. Year of good beginnings. கோவையில் 720 ஏக்கரில் காருண்யா பல்கலைக்கழகம், தொண்டு அமைப்பு, இவற்றோடு ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேசம் என இந்தியா முழுவதும் கிளைகள், அமெரிக்கா, ஜெருசலேம், கனடா உள்ளிட்ட 12க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் சொந்தமாக ஜப கோபுரங்கள் என பிரம்மாண்டமாக வளர்ந்துள்ளது இயேசு அழைக்கிறார் அமைப்பு. Praise the Lord Jesus calls Prayer Tower. 24 மணி நேரமும் 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் பிரார்த்தனை செய்ய கால் சென்டர், ஆன்லைன் பிரார்த்தனை, தனிநபர் பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை, தினகரன் குடும்பத்தார் பிரார்த்தனை என ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தனி கட்டணம் என பல நாடுகளில் இருந்து நன்கொடை வசூலிக்கப்படுகின்றது. கல்வி நிறுவனங்கள், பிரார்த்தனை கூட்டங்கள், பல நாடுகளில் இருந்து வரும் நன்கொடைகளில் மோசடி நடைபெற்றிருப்பதாக பகீர் புகார் வருமான வரித்துறைக்கு கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து இயேசு அழைக்கிறார் அமைப்பிற்கு சொந்தமான 28க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இயேசு அழைக்கிறார் அமைப்பின் தலைமை அலுவலகமான சென்னை அடையாறில் உள்ள அலுவலகம், சென்னை பாரிமுனையில் உள்ள பிரார்த்தனை கோபுரம், கோவையில் உள்ள கல்வி நிறுவனங்கள் என நிறுவனத்தில் தொடர்புடைய இடங்களில் 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அமைப்பு வெளிநாடுகளில் செய்துள்ள முதலீடுகளில் சில முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக எழுந்துள்ள புகாரின் அடிப்படையிலும் சோதனைகள் நடப்பதாக கூறப்படுகிறது. வருமான வரி சோதனையின் முடிவில்தான் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன என்பது உள்ளிட்ட விவரங்கள் வெளிவரும் என்கின்றனர் அதிகாரிகள். இதனிடையே கோவை காருண்யா பல்கலை வளாகத்தில் உள்ள வீட்டில் பால் தினகரனிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பால் தினகரனின் மனைவி, மகள்கள் மற்றும் மகனிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பெறப்பட்ட நன்கொடைகள், முதலீடுகள் குறித்தும் கூடுதல் ஆணையர் தலைமையிலான 15 பேர் கொண்ட குழு விசாரணை நடத்தி வருகிறது. காலை 7 மணி முதல் இந்த வளாகத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது. பால் தினகரனுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் சோதனைகளில் சிக்கிய பல்வேறு ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு வந்து ஆய்வு செய்து வருகின்றனர். நீர் மேலாண்மை தொடர்பாக ஹார்பிக் மற்றும் நியூஸ் 18 ஆகியவற்றின் முன்னெடுப்பான மிஷன் பாணியின் ஒரு பகுதியாக வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் வாட்டத்தானுக்கு பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. அவற்றுள் ஒரு சிறப்பு குரல் பாலிவுட் பிரபலம் பூமி பெட்னேக்கர். स्वच्छता और पानी. किसी ने कहा था लोग प्यार के बिना रह सकते हैं, पानी के बिना कोई नहीं. आइए हम एकजुट हो जाएं हमारी जीवन रेखा को बचाने के लिए. जुड़िए न्यूज़ 18 मिशन पानी के संग और बनिए जल रक्षक. हमको बचानी है ये जिंदगानी. தமிழகத்தில் முதலாம் ஆண்டு மருத்துவ மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்கின. சென்னை ஓமந்தூரார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இறுதி ஆண்டு மாணவர்கள் ரோஜாப்பூ கொடுத்து வரவேற்றார்கள். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஜெயந்தி, மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு ஆகியோர் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். முதலாம் ஆண்டு மாணவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழுடன் கல்லூரிக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. சான்றிதழ் இல்லாதவர்களுக்கு வளாகத்திலேயே RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டது. 7.5% முன்னுரிமை அடிப்படையில் 430 மாணவர்கள் இந்த ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர்ந்திருக்கிறார்கள். ரிசர்வேஷனால MBBS சீட் வந்து ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட் டே காலேஜுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நல்லா வெல்கம் பண்ணாங்க. இந்த கோட்டு, இந்த செத்தஸ்கோப் போட்டோடனே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோட எங்கள் அம்மா கூட வந்திருக்காங்க.
7.5 கொண்டு வந்த முதலமைச்சருக்கும் மற்ற எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கவுன்சிலிங் முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு தான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சேஃபாக போகிறோம். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணனிடம் அமைச்சர் காமராஜின் உடல்நிலை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் அமைச்சரின் உடல்நிலையை முழுவீச்சில் கண்காணித்து வருவதாகவும் நேற்றை விட இன்று முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றார். சமூக வலைதளங்களில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். பொது சுகாதார வல்லுநர்களின் கருத்தின் அடிப்படையில் ஆதாரமோட வரக்கூடிய செய்தியை பகிரணும். ஆதாரம் இல்லாத செய்தி, தட் இஸ் வேற ஒரு வெளிநாட்டில் இப்படி சம்பவம் நடந்துருது, அங்க சம்பவம் நடந்துருதுன்னு வாட்ஸ்அப் சம்பவங்கள்லாம் தேவையற்ற. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்திருக்கும் தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் 650 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருவெரும்பூர் அடுத்த சூரியூரில் காலை 9 மணிக்கு அதிமுக முன்னாள் எம்பி ப. குமார் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடக்கி வைத்தார். முன்னதாக மாடுபிடி வீரர்கள் அனைவரும் கோட்டாட்சியர் விஸ்வநாதன் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். வாடிவாசல் வழியாக முதலாவதாக கோவில் காளை அவிழ்த்துவிடப்பட்டது. பின்னர் அடுத்தடுத்த காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. இதில் இலங்கையின் செந்தில் தொண்டைமானின் காளை உட்பட 550 காளைகள் அவிழ்த்துவிடப்பட உள்ளன. காளைகளை அடக்குபவர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்க நாணயம், இருசக்கர வாகனம், பீரோ உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. காளைகள் முட்டியதில் தற்போது வரை 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பனிப்பாறைகள் நிறைந்த இமயமலை சாரல் தொடங்கி உலகின் மிக ஈரமான காடுகள் அமைந்துள்ள மேகாலயா வரையும், அசாமில் உள்ள மகா பிரம்மபுத்திரா நதியில் தொடங்கி நிலத்தடி நீர் அருகி வரும் ராஜஸ்தான் மற்றும் தமிழகம் வரையும், வறண்ட குளிர் பாலைவன பிரதேசமான லடாக்கில் இருந்து உவர் சதுப்பு நிலங்கள் அடங்கிய டாமன் வரை இந்தியாவில் நிலவும் தண்ணீர் பிரச்சினைகள் வெவ்வேறு முகங்களை கொண்டவை. அவற்றுள் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். स्वच्छता और पानी, सोचो तो क्यों है आज सहमा सहमा पानी, ये चुपचाप पानी क्यों? चलो बदल दे ये कहानी, कहानी बचा ले निशानी, पूछेगी धरती तब कहा कि तुम, नदी रो रही थी तब कहा थे तुम, स्वच्छता और पानी हमको बचानी है ये जिंदगानी. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற முதல் நாள் ஒத்திகையில் முப்படை வீரர்கள் ஈடுபட்டார்கள். நாட்டின் 72வது குடியரசு தின விழா வருகின்ற செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அதையொட்டி முப்படை வீரர்களின் 3 நாட்கள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்றைய தினம் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல் நிகழ்வாக ஆளுநர் மற்றும் முதலமைச்சரின் வாகன ஒத்திகை நடைபெற்றது. தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இந்தியாவின் மூவர்ண தேசிய கொடி ஏற்றப்பட்டது. அடுத்தபடியாக முப்படைகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சிகளும், தேசிய மாணவர் படை, தமிழக காவல்துறை மற்றும் தீயணைப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு ஒத்திகையும் நடைபெற்றது. மோட்டார் சைக்கிளில் காவல்துறையினரின் அணிவகுப்பு ஒத்திகையும் நடத்தப்பட்டது.
இதையடுத்து 22ஆம் தேதி இரண்டாவது ஒத்திகை நிகழ்ச்சியும் 24ஆம் தேதி மூன்றாம் கட்ட ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. முன்னதாக காமராஜர் சாலையில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடனும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸும் துணை அதிபராகவும் இன்று பதவியேற்கவிருக்கிறார்கள். அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் வெற்றி பெற்றார். அவர் அதிபராக இன்று பதவியேற்றுக் கொள்கிறார். பொதுவாக அமெரிக்க அதிபரின் பதவியேற்பு விழாவில் விரிவான பாதுகாப்பு திட்டங்கள் இருக்கும். கடந்த 6ஆம் தேதி நாடாளுமன்ற கட்டடம் தாக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவின் போது ட்ரம்ப் ஆதரவாளர்கள் கலவரத்தில் ஈடுபடலாம் என உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் தலைநகர் வாஷிங்டன் முழுவதும் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு 25,000த்திற்கும் மேற்பட்ட தேசிய பாதுகாப்பு வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களில் பதவியேற்பு நிகழ்ச்சியை காண சுமார் 2 லட்சம் டிக்கெட்டுகள் வரை பொதுமக்களுக்கு வழங்கப்படும். ஆனால் தற்போது கொரோனா தொற்று மற்றும் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் யாருக்கும் டிக்கெட்டுகள் வழங்கப்படவில்லை. தற்போது அதிபர் ட்ரம்பும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். வழக்கமாக நடைபெறும் ராணுவ அணிவகுப்பு இணைய அணிவகுப்பாக அமெரிக்கா முழுவதும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு தொடங்கும் பதவியேற்பு விழாவில் ஜோ பைடனின் ஆதரவாளரான அமெரிக்க பாடகி லேடி காகா தேசிய கீதம் பாடுவார். தொடர்ந்து நடிகை ஜெனிஃபர் லோபஸின் பாடல் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. 10:30 மணியளவில் அமெரிக்க உச்சநீதிமன்ற பெண் நீதிபதி சோனியா சோட்டோமேயர் துணை அதிபராக கமலா ஹாரிஸுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அவரைத் தொடர்ந்து அமெரிக்க தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் புதிய அதிபராக ஜோ பைடனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதையடுத்து நிகழ்ச்சியில் பேசும் பைடன் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கான தனது திட்டங்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு எடுத்துரைப்பார் என கூறப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஜோ பைடன் குழுவின் ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட தளங்களிலும் நேரலை செய்யப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. I, Joseph R. Biden Jr., do solemnly swear. I, Joseph R. Biden Jr., do solemnly swear. வல்லரசு தேசத்தின் புதிய அதிபராகும் ஜோ பைடன், துணை அதிபராகும் தமிழகத்தின் கமலா ஹாரிஸ். இன்று இரவு 9:30 மணி முதல் நேரலையில். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. 2 மணி செய்தி